சத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறம் வயல்வெளியாகுமே, ஆளானது பயிர்நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆளானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, மொழியானது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, மொழியானது சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே மீனம் திடமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் திடமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, சுகவீனம் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே Hallelujah. Hallelujah. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ரைட். நம்ம இன்னைக்கு
நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டாபிக் அப்படின்னு பார்த்தா அப்பா ஒரு 26 வாரமாக அதே வார்த்தையை அப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன வார்த்தைன்னு இப்போ நான் சொல்லிடுவேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி கேன் வி சே a small word of prayer? Our loving heavenly Father, we praise you, Lord, we thank you. ஆண்டவர், இந்த காலை வேளையில் நீங்கள் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி. ஆண்டவர், நாங்கள் ஃப்ரீயாக உங்களை வர்ஷிப் பண்ண முடிஞ்சு, நாங்கள் பாடல் பாட முடிஞ்சு. ஆண்டவர், எங்கள் காணிக்கைகளை கூட நாங்கள் படைச்சிட்டோம் ஆண்டவரே. ஆனால் இப்போ நீங்கள் எங்ககிட்ட பேசுகிற நேரம். லார்ட், யூ ஸ்பீக் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். பிளெஸ் அஸ். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினால மனிதன் பிழைப்பான்னு சொன்னீங்க. லார்ட், ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லிவ் பை எவ்ரி சிங்கிள் வேர்ட். இன்றைக்கி நீங்கள் எங்ககிட்ட பேசணுன்றதுக்காக நாங்கள் ஜோமன்ட்டு வந்திருக்கோம் ஆண்டவரே. ஆனால் இவ்வளோ நேரம் நாங்கள் ஜோமன்லனாலும் ஃபாதர், ஈவன் நவ் வி ஆர் ப்ரேயிங், ஹாவ் மர்சி ஆன் அஸ். எங்கள் மேலே கிருபையாக இருந்து உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ரைட், உங்கள்கிட்ட கடைசி 2 வாரமாக நான் பேசும்போது ஐ ஹாவ் ஸ்போக்கன் அபவுட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் முதல்ல பேசும்போது ஐ ஆம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு பயங்கரமான குழப்பம் தான் அந்த மெசேஜுக்குள்ளேயே நான் வந்தேன். இட் டுக் மீ எ வெரி லாங் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே நிறைய பேர் அப்படி யோசிச்சிருக்கலாம். நானும் ஏற்கனவே சொன்னேன், அவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன குறை இருக்குது அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அப்படின்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன். அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் சுவிசேஷம்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இது 4 மட்டுமே நம்ம பார்த்துட்டு இதுதான் சுவிசேஷங்கள் நினச்சோம்னா we miss the point of the whole Bible. கரெக்டா? முழு பைபிளை நம்ம எடுத்து வாசிக்கும் போது எதுக்கு அப்புறம் முழு பைபிள் கொடுத்தாரு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் போதும்னா எதுக்கு நம்மளுக்கு முழு பைபிள்? இல்லை, ஜீசஸ் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு அது மட்டும் போதும். ஜீசஸ் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? மத்தேயு நீங்கள் பாதி வரும்போதே ஐயோ என்னால் இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை கூட என்னால் கரெக்டாக கீழ்ப்படுகிறது கஷ்டமேன்ற அளவுக்கு வந்துருமே, நான் என்ன பண்ணுறது? அதனால தான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த இடத்துல மட்டும் கொடுக்கல, முழு பைபிள் ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்மளுக்கு இது எல்லாமே தேவைன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருந்தார். இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 66 புக்கை தவிர ஏன் அந்த புக்கெல்லாம் இல்லை பைபிளில் இருந்தால் இன்றைக்கி வரைக்கும் கேள்வி ஓடுது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? தோமாவின் சுவிசேஷத்தை ஏன் காணோம்? பேதுருவோட சுவிசேஷம் ஏன் இல்லை? பர்னபாஸோட சுவிசேஷம் ஏன் இல்லை? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதெல்லாம் இப்படி புக்கு இருக்குன்னே எனக்கு தெரியாது. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ரைட், இத்தனை புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி. இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது இதையுமே பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்துருச்சு. சரி, யாருக்காவது அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சு, சில புக்கெல்லாம் பைபிளில் இல்லையே, எங்கள் கேத்தலிக் பைபிளில் சில புக்ஸ் இருக்குது, உங்கள் பைபிளில் அது இல்லையே, அதனால் எந்த பைபிள் கரெக்ட், எந்த பைபிள் தப்பு? யார் டிசைட் பண்ணால் எந்த புக் இருக்கணும்? இல்லை, இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிற பைபிளை நம்ம வாசித்து முடிச்சிட்டோமா? ஏன்ட்டு ஒரு சார் சொன்னார், சாலமன் தான் அது பேர் என்ன, சாலமன் எழுதின புஸ்தகத்துலேருந்து தான் மேஜிக்கு, விச் கிராஃப்ட் எல்லாம் ஆரம்பிச்சிச்சான் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், எங்கள் பைபிளில் இருக்க அந்த புக்கில் அப்படி ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்படி சொன்னவனு என்ன சொல்லுங்க, இல்லை சாலமன் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா நீங்களும் வாசிச்சது கிடையாது, கரெக்டா? இப்படியே ஸ்டெப்பாக போனால் இருக்கிற பைபிளை பற்றி யாருக்குமே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியல. இதில் எல்லாத்தோடையும் என்ன சிரிப்புனா, இந்த மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா, யோவான் இது எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வந்த டைமில் இது எதுவுமே எழுதப்பட யாரை பற்றி எழுதியிருக்கு? இயேசுவை பற்றி. அவர் அப்போ தான் பிறந்தார்.
அப்போ தான் வளர்ந்துருந்தார். ஸோ அவர் இருக்க டைமில் ஆட்டோபயோகிராஃபி ஜீசஸ் எழுதவில்லை. ஜீசஸ் டிட் நாட் ரைட் அன் ஆட்டோபயோகிராஃபி. பைபிளில் என்ன சுவிசேஷம், ஏன் சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தை பற்றி நான் வெட்கப்படலையே, ஏன் நான் வெட்கப்படலைன்னு சொல்கிற அந்த இடத்துல வர்ற விஷயங்கள். சரி, இஃப் யூ ரியலி லுக் அட் திஸ், ஜீசஸ் பிறந்த டைமில் வந்து அவர் என்னென்ன செஞ்சாருன்றது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? சீஷர்களுக்கு தெரியாது. ஜீசஸ் பிறந்து வளர்ந்த டைமில் ஜீசஸை பற்றி தெரிஞ்ச ரெண்டு பேர் அவருடைய அம்மா அப்பா. கரெக்டா? யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகம் இருக்கு, சரியா? இல்லை, மத்தேயுவும் யோவான்னா ரெண்டு பேர் தான் இயேசுவோட சீஷர்கள். ஆனால் இயேசுவோட சீஷர்கள் இயேசு மார்பிளையே சாய்ஞ்சிருந்த யோவானுக்கு கூட இயேசுவோட பிறப்பை பற்றி தெரிஞ்சிச்சான்னு பாருங்க. அதில் எழுதப்படல. ஸோ அவருக்கு எவ்வளோ தெரியுன்றது நம்மளுக்கு தெரியாது, சரியா? அவருக்கு க்ளோஸ். இதுக்கும் மேலே சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, யோவான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு ரிலேட்டிவ், அவர் ஒரு கசின். அப்படி இருந்துமே மத்தேயு மட்டும் தான், லூக்கா கூட எழுதலை, மத்தேயு மட்டும் இயேசுவோட பேக்ரவுண்டை பற்றி யோசேப்பு யோசித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருந்தாருன்னா, மத்தேயு யார்கிட்டருந்து அந்த விஷயம் வாங்கியிருப்பார்? யோசிச்சு பாருங்க. ஒன்று யோசேப்டேருந்து நேராக வாங்கியிருக்கணும், இல்லை யோசேப்ட க்ளோஸாக இருக்க ஒருத்தர்கிட்டருந்து வாங்கியிருக்கணும். புரியுதா? சுவிசேஷமே எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு நீங்கள் புரியணும்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதே மாதிரி லூக்கா வந்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, மரியாள் வந்து சீசரியா பட்டணத்தில் இருக்கிறம்போது, லூக்கா சீசரியா பட்டணத்தில் இருக்கும்போது அங்கேருந்து எருசலேமுக்கு 2 கிலோமீட்டர் 2 மைல், அப்படின்னா 3 கிலோமீட்டர். அவர் அந்த டைமில் மரியாளை மீட் பண்ணி வாங்கின விஷயங்கள் தான் லூக்காவில் எழுதப்பட்டிருக்க விஷயங்கள். ஸோ டைரெக்டாக ஐவிட்னஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு பைபிள்லன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இது நம்மளுக்கு புரியாமல் நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்றது கிடையாது. மீதி 2 பேர் யாரும் எழுதியிருக்கா? மார்க்கு சுவிசேஷம் எழுதியிருக்காரு, லூக்கா சுவிசேஷம் எழுதியிருக்காரு. இவங்க 2 பேர் எப்படி எழுதுனாங்க? பாஸ்டர் இருந்து மார்க்கு சுவிசேஷம் எழுதி 25 தடவை பேசியாச்சு, இன்னும் மொதல் சாப்டரில் பாதி கிராஸ் பண்ணவில்லை. சரி, அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்த எத்தனை வருஷம் அது போகுது அப்படின்றது நம்ம யோசிப்போம். we will wait and watch. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அத்தனை விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. அதுலேருந்து நானும் இன்றைக்கி ஒரு வார்த்தை எடுத்து தான் பேச போகிறேன். சரி, ஆனால் மார்க் யார்கிட்டருந்து படிச்சுக்கிட்டாரு? பேதுருட்ட. பேதுரு மூலமாக தான் மார்க்குக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு, பேதுரு கொடுத்த அத்தாரிட்டி நிமித்தம்தான் மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி பவுலோட லூக்கா சேர்ந்து பர்சனலாக ட்ராவல் பண்ண, அவர் டாக்டரும் சரி, அவரும் பவுலோட பாடுகளில் பாதி அவரும் சேர்ந்து அவரும் பிரயாணப்பட்டார். ஹி ஆல்சோ டிட் எவ்ரிதிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிற ஒரு பிக்சரில் இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, எங்கே சேர்ந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லூக்கா தான் பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவோட கடைசி அப்போஸ்தலராக ஜீசஸே நேராக அப்பியர் ஆகி அவர் கண் முன்னாடி தோன்றி ஜீசஸே கமிஷன் பண்ணனால தான் பவுலும் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் என்று நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். அந்த பவுலோட சேர்ந்து இந்த லூக்கா தான் இந்த விஷயத்தை எழுதினார். லூக்கா சுவிசேஷம் முதல்ல வந்துச்சா, பவுல் எழுதின நிறைய விஷயங்கள் முதல்ல வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் அப்புறமா தான் வந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து இன் எவ்ரிதிங் இன் த பைபிள் ஹேஸ் அ வெரி கிளியர் ஒரு எவிடன்ஸோட ஒரு பேக்ரவுண்டோடு இருக்குது. இவங்கெல்லாம் எந்த வருஷம் எந்த நூற்றாண்டு இருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு. கரெக்டாக? கடைசி புஸ்தகம் எழுதப்பட்டது வந்து யோவானால் வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் மரித்தது
AD 90 அந்த டைமில், அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பைபிளை பற்றி நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ண பிறகு தான் தெரியும். நிறையா புக்கு இருக்குது. பேதுரு எழுதின சுவிசேஷன் ஒரு புக்கு இருக்குது. யூதாஸ் இஸ்காரியோத் எழுதின சுவிசேஷன் ஒரு புஸ்தகம் இருக்கான். பர்னபாஸ் எழுதினதுன்றாங்க, இவங்க எழுதினதுன்றாங்க, அவங்க எழுதுனாங்க, தோமா எழுதினதுன்றாங்க, பர்தலோமேயு எழுதினதுன்றாங்க. ஒவ்வொருத்தர் பேராக வந்திருக்கு. இவங்க பேர்லாம் எப்படி அவங்களுக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட புஸ்தகம் எல்லாமே 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம். இந்த எக்ஸ்ட்ரா புக்ஸ் தள்ளுபடி ஆகமத்தில் கூட வரல. இட் நெவர் கேம் இன். இப்படி தான் புஸ்தகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அப்போலாம் இதெல்லாம் பைபிளில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க? ஐ விட்னஸ்ஸு கிடையாது. அவங்க பேரை சொல்லி இன்றைக்கி எப்படி மக்கள் கட்டுக்கதை எழுதுகிறாங்களோ அதே மாதிரி இதெல்லாமே கட்டுக்கதையாக எழுத ட்ரை பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டாங்க. அதனால ஆரம்ப சபை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக புதிய ஏற்பாடில் ஆவியானவர் பேர் நிறைய இடத்துல இருக்குது. ஏன்? ஆவியானவர் ஏவி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பைபிளில் எழுதப்பட்டுச்சு. அது இல்லாமல் நம்ம பைபிள் கிடையாது. அந்த ஏவுதல் இல்லாமல் கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு நம்ம சபைன்னு நம்ம சொல்கிறோம்னாலுமே ஆவியானவர் இல்லாமல் சபை கிடையாது. எத்தனை பேருக்கு இது புரியுது? என்ன நல்லா கை தூக்கலாமா? ஏன்னா இது முக்கியம். இது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய ஏற்பாடில் அவங்களுக்குன்ட்டு சரீரபூர்வமான ஒரு அடையாளம் இருந்துச்சு. யார்? அவங்க யூதர்கள் அப்படின்ட்டு. இன்னைக்கு பைபிளில் கிளியராக வாசித்து பார்த்தா இன்னைக்கு அது நம்மளுக்கு தேவை இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுத்துட்டார். என்ன எவிடன்ஸ்? இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோமா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? இது எப்படி வெளியே தெரியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்ட்டு நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம காமிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருக்கா? அந்த சர்டிஃபிகேட் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் 2 தடவை தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். கல்யாணத்துக்கு எந்த சபையில் போய் கல்யாணம் பண்ணுமோ, ஏன்னா யூஸ்வலாக பொண்ணு மாப்பிள்ளை ஒரே சபையில் பார்க்குறது கிடையாது. பார்த்தா பிரச்சனைன்ட்டு டிசைட் பண்ணாங்க. யார் டிசைட் பண்ணால்? நான் டிசைட் பண்ணல. நான் ஏற்கனவே நிறைய பேர் ரொம்ப அறிவானவர்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க. சரி, அப்படின்னா அந்த அடுத்த சபையில் இவங்க எந்த சபைக்கு போகிறாங்கன்னு எப்படி தெரியும்? ஞானஸ்நான சர்டிஃபிகேட் தேவை. கரெக்டாக? அதுவே என்ன சொல்ல, மூழ்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க அப்படி இப்படின்னு சர்டிஃபிகேட் எழுதி அப்படியெல்லாம் வாங்கி கொண்டு வராங்க. அது 2ஆவது தடவை எதுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது? புதைக்கும்போது. கரெக்டா? அந்த டைமில் யார் புதைக்கணுன்ற ஒரு பேச்சு வருது. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. என்ன எது எல்லாம் எது நான் கேட்ட கதையெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அண்ட் திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஆர் த டைம் டு சே தோஸ் ஸ்டோரிஸ். ஆனால் அதுக்கும் அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது. மற்றபடி நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படின்னா நம்ம இயேசுவை அக்செப்ட் பண்ணிட்டோன்ற ப்ரூஃப் எங்கே வருது? தேர் இஸ் ஒன் ப்ரூஃப். பைபிள் படி ஒரே ஒரு ப்ரூஃப் தான். என்ன ப்ரூஃபு? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கார். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்காருன்னு எனக்கு எப்படி ப்ரூஃபு? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னைய பார்த்தா ஒளிவட்டம் தெரியுதா? யாருக்காவது கண்ணை நல்லா திறந்து பாருங்க. அங்கே இருக்க லைட்டுக்கு முன்னாடி ஏன் லைட்டுங்க பார்த்தாது? சரி, ஒளிவட்டம்லாம் இல்லை. என்ன ஒரே ஒரு அவுட்வர்ட் சைனஸ், அந்நிய பாஷையில் பேச முடியும். இந்த சைனை தெரிஞ்ச உடனே கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே இஷ்டத்துக்கு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்நிய பாஷை எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லி தந்தாங்கன்றது எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது இல்லை. ஸோ அதுவும் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். பட் திஸ் இஸ் த ஒன்லி சைன் த பைபிள் செஸ். இது எல்லாம் பார்த்த பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்?
இதே வழியை வாயை திறந்து சொல்கிறதுக்கு நான் சொல்லாமையே நினைக்கிறவன் நடிகர்கள். இதனால தான் வந்து சுவிசேஷத்தை பற்றி ஒரு வெக்கம் வருகிறது. இது எல்லாத்தையும் யோசிச்சு எனக்கு எதுவும் இல்லையே, ஆனால் மற்றவங்ககிட்டலாம் இருக்கு, அவங்ககிட்ட நான் போய் என்ன சொல்ல, இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போதே நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் இதை நம்ம தாண்டி வந்தோம்னா we notice something very very important. என்ன இல்லை, சுவிசேஷம் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இது 4 மட்டும் கிடையாது, முழு பைபிளில் இருக்குது. முழு பைபிளே வந்து ஆண்டவர் எனக்காக செஞ்ச குட் நியூஸ், ரைட்? எனக்காக நற்செய்தின்னு சொன்னால் கூட இன்றைக்கி எல்லாருமே வேறு மாதிரி கொண்டு போயிடறாங்க. குட் நியூஸ்ன்னு சொன்னால் எல்லாருமே ப்ரெக்னென்சி யோசிச்சுறாங்க, அது அடுத்த பிரச்சனை, ரைட்? ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி வரும்போது த ஒரிஜினல் குட் நியூஸ் என்ன? நானும் நீங்களும் பாவி தான், ஆனாலும் நம்ம பாவத்தை போக்குறதுக்கு தேவன் ஏற்கனவே ஒரு திட்டம் வைத்திருந்தா செஞ்சிட்டார். இந்த திட்டத்தை குறித்து யாருக்கு ஆண்டவர் முதல்ல சொல்லியிருப்பார்? பைபிளில் சொல்லியிருக்க ஆண்டவர் ஒரு விஷயத்தும் அவருடைய ப்ராஃபிட்ஸ்கிட்ட சொல்லாமல் ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா ஆதி ஆகமத்துலேருந்தே மோசேட்ட முதல்ல சொல்லி கொடுத்து, ஆதாம் ஏவாள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லி ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்து, ஆனால் இவங்களுக்கு ஏன் ஹிண்ட் மட்டும் கொடுத்தாரு? ஆதாம் ஏவாள் காலத்துக்கும் 4000 வருஷம் கழித்து தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ புரியும்? ஆனால் அவங்களுக்கு ஹிண்ட்டு சொல்லி ஆண்டவர் அதை மோசையை எழுத வச்சனால நம்மளுக்கு எந்த டைமில் ஆண்டவர் முதல்ல சொல்லியிருக்காருன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன் நம்மளுக்கு தெரிய வேண்டியதுக்குன்னா வந்து இன்றைக்கி நம்மளை மாதிரி நம்மளுக்கு நம்ம காலத்தில் இன்டர்நெட் இருக்குன்னு ஆண்டவருக்கு என்றைக்கோ தெரிஞ்சிருந்துச்சு. அந்த இன்டர்நெட்டில் ஒவ்வொருத்தனும் இஷ்டத்துக்கு இன்றைக்கி பேசி நான் சொல்கிறது தான் கரெக்டு, இவங்க சொல்கிறது தான் தப்புன்னு இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் சொல்ல போகிறான்றது நம்மளுக்கு தெரியுதோ தெரியல, ஆண்டவருக்கு என்றைக்கோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. அதனால இது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம க்ராஸ் பண்ணி வந்த பிறகு தான் வி அண்டர்ஸ்டாண்ட் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கேட்க வேண்டியது. இது என்னோடய ஃபஸ்ட்டு மெசேஜ். அந்த மெசேஜோட உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன். 2வது மெசேஜ் என்ன? சரி, இயேசுவை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா நான் பரலோகத்துக்கு போவேனா? நான் லாஸ்ட் டைம் பேசினேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் வாயை திறந்து இந்த கேள்வி கேட்கவே மாட்டீங்க. நான் யூத் சர்வீஸில் 2 வருஷமாக கேள்வி கேட்க வச்சேன், ஒருத்தர் கூட அந்த கேள்வி கேட்கலை. அதெல்லாம் சொன்ன பிறகு நான் சர்ச்சில் ஈவினிங் அந்த சண்டே நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் ஏன் இப்போ யூத் சர்வீஸில் கொஸ்டின்லாம் வைக்கிறது இல்லைன்னு வேறு கேள்வி கேட்டாங்க. அப்போனா இதை பற்றி பேசும்போது சர்ச்சில் அவங்க கவனிக்கவே இல்லை. அதுவும் ப்ரூஃப், அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேச போகிறோம். என்ன டாபிக்னா வந்து அப்பா இவ்வளோ நாளாக சொல்லிகிட்டே இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 20 தடவை இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சண்டே சொல்லியிருக்காங்க. மார்க்கு 1ஆம் சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுக்கலாமா? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ அபவுட் திஸ். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இந்த கேள்வி எத்தனை பேர் வந்து நீங்கள் உண்மையாக சொல்ல முடியும்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் வித் கிறிஸ்டியானிட்டி டுடே. இத்தனை தடவை நம்ம சர்ச்சில் சொன்னாலும் இந்த வார்த்தையை யாருமே கேட்குறது கிடையாது, யார்கிட்டையும் டவுட்டு கேட்குறது கிடையாது. கிங்டம் ஆஃப் ஹெவன்னா என்ன? ஒரு கூட்டம் என்ன நினைக்கிது? கிங்டம் ஆஃப் ஹெவன்னா ஜெருசலம்னு நினைக்கிது. அது ஒரு கூட்டம் இருக்குது, அதை வச்சு ஒருத்தன் படமாக எடுத்துட்டான், அது வேற. எதுக்கு இயேசு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படின்னு சொல்லணும்? எதுக்கு? இந்த வசனத்தை கூட நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இதை நான் அப்புறமா சொல்கிறேன். மத்தேயு 6:33 வசனம் எல்லாருமே யோசிச்சிருக்கோம், கரெக்டாக? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்?
ரெண்டாவது பார்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் முக்கியம். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் முகத்தில் எல்லாருக்கும் முகத்தில் சிரிப்பு வர ஆரம்பிக்குது. ஏன் இவ்வளோ நேரம் இவன் எங்கே போகிறான்னு எனக்கு தெரியலை. நோ, ஐ ஹாவ் அ குட் மெசேஜ் ஃபார் யூ. ஏன் இது நல்ல மெசேஜ்? ஏன்னா இந்த வார்த்தையை நான் புரியறதுக்கு ஆண்டவர்கிட்ட நான் எவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நாள் நான் கேள்வி கேட்டிருக்கேன், எவ்வளோ ஜெபிச்சிருக்கேன், அதுக்கு எப்போ எனக்கு பதில் கிடச்சிச்சின்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். கரெக்டா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரிய வரும்? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம்கிட்ட இந்த கேள்வியும் கேட்குறதுக்கு எவ்வளோ நாளாக மைண்டில் வச்சுருந்தாலும் ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் டைமில் அப்பா மூலமாக டபால் ஒரு வார்த்தை, நான் இன்னொரு டவுட்டு கேட்டிருக்கோம், அப்பா இந்த வார்த்தையை நாட்டில் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க. சொல்லி 2-3 மாதம் இருக்கும், 3 மாதத்துக்கிட்ட இருக்கும், 3 months, 3 மாதம் ஆயிடுச்சு இது சொல்லி. 3 மாதமாக நான் இதை பண்ண மண்டையில் போட்டு நம்ம தேங்காய் சரைப்போம் தெரியுமா? எத்தனை பேர் அந்த வீட்டில் அந்த மெஷின் வச்சுருக்கீங்க? அதான் நான் பண்ணியிருக்கேன். போட்டு குடஞ்சி தேங்காய் வருதோ வரலையோ சிரட்டையில் இருக்கிற மண்டியெல்லாம் எடுக்கிற அளவுக்கு போட்டு நோண்டி எடுத்தாச்சு, சுரண்டி எடுத்தாச்சு. ஏன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன் ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த ரெண்டாவது பார்ட்டி எல்லாருமே மறந்துடுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையை? அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் யாராவது சொன்னாங்களா? நீங்கள் கவனிச்சு பாருங்க, சொல்ல மாட்டாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே, இவைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். இந்த தீஸ் திங்ஸ் என்னங்க? பிலிப்பியரில் ஒரு சூப்பர் வசனம் இருக்கும், 4:13. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. கரெக்டா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாங்கள் காலேஜில் படிக்கும்போது இந்த வார்த்தை எப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்னால் பிளேன் ஓட்ட முடியும், என்னால் இது பண்ண முடியும், நம் நிலாவுக்கு பறந்து போக முடியும். எதனால? என்னை பலப்படுத்துகிற. அந்த வசனத்துக்கு முந்தின உள்ள வசனம் யாருக்குமே கான்டெக்ஸ்ட் எவ்வளோ முக்கியன்றது மத்தேயு 6:33 தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறோம். ஏன்னா அந்த கான்டெக்ஸ்டில் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உண்ண உணவு, உடுக்க உடை, குடிக்கிறதுக்கு என்ன, இவைகளை பற்றி நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். 31வது வசனத்துலேருந்து எடுத்து பாருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள் சொல்லிட்டு 32வது வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. These things dominate the thought of unbelievers. இவைகள் எல்லாத்தையும் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். These things dominate the thought of unbelievers. இந்த வசனம் எனக்கு புரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? நாளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வசனத்தை புரியறதுக்கு ஐ ஆம் நாட் ஜோக்கிங், ஐ ஹேட் டு பிளே அ கம்ப்யூட்டர் கேம். இந்த வசனம் புரியறதுக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் கேம் விளையாட வேண்டியிருந்துச்சு. ஏன் கம்ப்யூட்டர் கேம்? எத்தனையோ கம்ப்யூட்டர் கேம் இருக்கு. நாங்கள் செஸ் எல்லாம் விளாட மாட்டோம். அன்றைக்கி நிக்சன் நானும் ரொம்ப நேரம் இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷனே பண்ணோம், ரைட்? ஆனால் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம், நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம இன்னைக்கு புரியாத ஒரு விஷயம் அந்த காலத்தில் நடந்துச்சு. இதை ரோமாபுரி உள்ள ஜீசஸ் பிறந்த டைமில் யார் ராயனாக இருந்தார்? அகஸ்து ராயன். அகஸ்து ராயனோட ஹிஸ்ட்ரி, ஜூலியஸ் சீசரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது இது வந்துச்சு. அப்போ எனக்கு மண்டையில் விளங்கலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களோட தரத்தை பொறுத்து மக்கள் என்ன தேடுறாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப கிளியராக தெரிய வரும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் தாத்தா இருந்த காலத்தில் தாத்தா சைக்கிள் கூட தேட மாட்டாங்க. கேட்டு பாருங்க. எங்கே போகணுன்னாலும் அவங்க நடந்து போவாங்க. அவங்க ஒரு துணி பை ஒன்று கையில் மாட்டிட்டு திங்ஸ் வைக்கணுமே மாட்டிட்டு போவாங்க.
இது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அவங்க ட்ரெஸ் இருக்குது. நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தோம். ஷைனி நானும் ஜப்பானுக்கு போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு வேறு தேடி அவர் ஹோட்டல் ரூமில் எங்களுக்குன்ட்டு அது வேறு மடித்து வச்சுருந்தாங்க அழகாக. ரொம்ப ஆசையாக எடுத்து போட்டேன், ஃபோட்டோலாம் இருக்குது. சரி, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து உங்கள் கை ஸ்லீவ்ஸ் நம்ம போடுற மாதிரி டைட் ஸ்லீவ்ஸ்லாம் கிடையாது. அவங்க ஸ்லீவ் வந்து இவ்வளோ தூரம் தொங்கும். அந்த ஸ்லீவுக்குள்ளே ஒரு மடிப்பு வச்சு அவங்க காசு எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவங்க காசு எடுக்கணும்னா வேகமாக வந்து அவங்க ஸ்லீவுக்குள்ளே கையை உள்ளுக்குள்ளே விட்டு இப்படி எடுப்பாங்க. ஏன்? தாத்தா காலத்தில் தான் வந்து துணி பையை கையில் வச்சுட்டு போகிறது வேலை வந்துச்சு. World War I, World War II டைமில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சூட் கேஸில் வச்சு தான் கொண்டு போவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், எங்கள் காலத்தில் வந்து ஏதாவது சூட் கேஸில் இருக்குமா பாருங்கள். நம்ம காலத்தில் சூட் கேஸ்னால் வேறு மாதிரி. எப்படி? எத்தனை கிலோ நான் கொண்டு போகணும்? 7 கிலோ கொண்டு போனா ஒரு சூட் கேஸ், 15 கிலோ கொண்டு போனா இன்னொரு சூட் கேஸ், 20 கிலோ கொண்டு போனேன்னா இன்னொரு சூட் கேஸ். இதுதான் நம்மளோட கதி. இந்த மாதிரி சூட் கேஸ் வச்சு நீங்கள் ஜப்பானுக்குலாம் போனீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே ரோடு பூரா நீங்கள் உருட்டிகிட்டே போக வேண்டியதான். அது நான் பண்ணியிருக்கேன். சரி, ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து தாத்தா காலத்துக்கு 200 வருஷம் 1800 அந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க கையில் வந்து ஒரு பர்ஸு வைக்கலை, இது வைக்கலை, அவங்க இங்கே உள்ளுக்குள்ளே வச்சாங்க. பைபிள் டைமில் உங்கள் கச்சையை இறுக்கி கட்டி கொள்ளுஞ்சு திரும்ப திரும்ப வருது. அது எதுனாலன்னு நினைக்கிறீங்க? இந்த பெல்ட் கிடையாது, அது பெல்ட்டு. அவங்க பெல்ட் வந்து ஒரு 6 இன்ச் இருக்குமா, அதுக்குள்ளே தான் அவங்க மணிப்பை எல்லாத்தையுமே அதுக்குள்ளே தான் சொருகி வச்சுருப்பாங்க. புரியுதா? ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி. அப்படின்னா நான் எதுக்கு அந்த ஒரு கேம்லேருந்து நான் படிச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். ஒவ்வொரு மக்களோட அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க எனக்கு என்ன தேவைன்ட்டு யோசிப்பாங்க. இது நம்மளுக்கு ஏன் முக்கியம்? ஜீசஸ் டைமில் மக்கள் உண்மையாகவே எந்த லெவல் தரித்திரத்தில் இருந்திருந்தாங்கன்னா இயேசு சொன்னால் நான் எதை உண்வேன், எதை நான் சாப்பிடுவேன், எதை நான் குடிப்பேன், எதை நான் உடுத்துவேன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களோட நிலைமை இருந்திருக்கு. அண்ட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நானும் நீங்களும் இதை புரிஞ்சது கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த வசனத்தை பார்த்தோன்னே? அப்படின்னா ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி இவைகள் எல்லாமே நான் என்னென்ன தான் நினச்சேனோ அதெல்லாம் எனக்கு கிடச்சிரும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எத்தனை பேர் எனக்கு நான் நினச்சதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்ல போகிறோம்? நம்ம எல்லாருமே. நீங்கள் கை தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் உங்களுக்கும் சேர்த்து நானே தூக்கிக்கிறேன். சரி, அடுத்த எக்ஸ்ட்ரீம் ஒரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க? நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து இல்லை, அதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி, ஏதாவது டீ காஃபி எல்லாம் வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் மீன் போடுறதுக்கு உடுத்துவதற்கு உடை, இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துட்டால, இதுக்கு மேலே அவனுக்கு என்ன வேணும்? வாயை மூடிட்டு போன எத்தனை பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி? அப்படியே சொல்கிற மக்கள் இருக்காங்க. ஏன்? 2 விதத்தில் இருக்குது. ஒன்று வந்து உனக்கு இதுக்கு மேலே வேணாம், நீ என்னோட நல்லா இதக்கூடாது, அது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, இது 3 எனக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து கடவுள் முன்னாடி கேன் வி கோ டு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரே நீதியும் நான் தேடிட்டேன், அதனால தான் எனக்கு இது 3 இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறாங்க இன்றைக்கி? தீஸ் ஆர் லைஸ். அவங்கவுங்க லெவல் மாற மாற நான் சொன்ன மாதிரியே அந்த ராயனோட அந்த டைமில் வந்து பார்த்த டாக்குமெண்ட்ரி படி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. லெவல் ஏறினவுடனே அவங்க ட்ரெஸ் பண்ணுறது வந்து சாதாரண மக்கள் உடுத்துகிற ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனம் வந்து எடுத்து பாருங்கள். I will tell you in one reason why this is important. அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறமாக, அந்த மாதிரி கரெக்டா? a dealer in purple fabrics, இரத்தாம்பர அந்த ஃபேப்ரிக்கில் வந்து she was a dealer, she was a business woman, லீதியா. கரெக்டா? இந்த இரத்தாம்பரம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சோஷியல் ஸ்டேட்டஸ் ஹையாக ஆரம்பித்த பிறகு தான் இது உள்ளுக்குள்ளேயே வருது மார்க்கெட்டுக்குள்ளே. அது வரைக்கும் மார்க்கெட்டில் எனக்கு இது கிடையாது.
இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் நான் எந்த லெவலுக்கு நான் காசு எடுக்கணும். நான் வந்து 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா எந்த கடைக்கு நான் போகணும், 500 ரூபாய்க்கு எடுக்கணும்னா நான் எந்த கடைக்கு போகணும், 5000 ரூபாய்க்கு எடுக்கணும்னா எந்த கடைக்கு போகணும், 25000 ரூபாய்க்கு எடுக்கணும்னா தெரியுதா தெரியலையா? ஒவ்வொன்றுக்கும் அது பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த சில்க் சாரி வேணும். நான் ரொம்ப நார்த் இந்தியன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு டக்குன்னு பனாரஸ் தான் ஞாபகம் வருது. ரைட், யோசிச்சு பாருங்களேன். எல்லாருக்கும் நம்மளுக்கே தெரியும் எந்த கடைக்கு போனால் எது கிடைக்கும். எந்த கடையில் வந்து இப்போ 100 ரூபா கடையில் வந்து நீங்கள் வந்து 5000 ரூபா பொருளை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது, கிடைக்காது, இருக்காது. 5000 ரூபா கடையில் நீங்கள் 100 ரூபாய் நீங்கள் தேடி கொண்டு போனீங்கன்னா உங்களை அங்கேயே வெளியே துரத்திடுவாங்க. இது எல்லா வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இது நடந்துச்சுன்னா ஜீசஸ் காலத்தில் ஜீசஸ் பேசின மக்களோட நிலைமை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்க யோசித்தது, ஐயோ எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா, அந்த நிலைமையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அவங்ககிட்ட, நீ முதல்ல அதை பற்றி கவலைப்படுறதுக்கு முன்னாடி முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதனால கூட கொடுக்கப்படும்? 32வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில், யுவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ், உங்களுக்கு தேவை என்ன அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதனால ஜீசஸ் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முதல்லேருந்தே இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி கொடுக்குறாருன்னா என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஆண்டவருக்கு வந்து நம்மளை பற்றி நல்லா தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. தியத்தீரா ஊராளாகிய லீதியா வந்து பிலிப்பி பட்டணத்தில் இருக்காங்க. ஆனால் பிலிப்பி பட்டணத்தில் அவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க டீலிங் வந்து, அவங்க பிஸ்னஸ் வந்து ரத்தாம்பரம். அந்த டை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கரெக்டா? அதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு வேலை இருந்துச்சு. அதுக்கு வந்து பயங்கர காஸ்ட்லி துணி, லேஸில் கிடைக்காது, சீப்பாக கிடைக்காது. அப்போனா அது உங்களுக்கு வேணும்னா மாப்பிள்ளை வந்து ரோமன் போர் சேவகராக இருந்தால் அவங்க போர் சேவகரில் கமாண்டருக்கு வந்து பின்னாடி ரத்தாம்பரம் போட்டு இருக்கும். அப்படின்னா யாருக்கு இருக்கும்? பிலாத்துக்கு. அவங்க எல்லாத்துக்குமே, அவங்க எல்லாத்துக்கும் அந்த ரத்தாம்பர துணி அதெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க, என்ன துணி என்ன ஏதுன்னு இருக்கும். ஸோ அந்த தேவை ஒருத்தர் இருக்கும்போது ஆண்டவரை நம்பினா அது கிடைக்குமா கிடைக்காதா? உங்கள்கிட்ட நான் ஓப்பன் கொஸ்டின் வைக்கிறேன், சொல்லுங்கள். கிடைக்கும். என் தேவை என்னமோ அது எனக்கு கிடைக்கும். இதுக்கு எப்படி ப்ரூஃபு? நான் சொன்ன மாதிரி தாத்தா காலத்தில் தாத்தா நடந்தே போனாங்க. இப்போ எத்தனை பேர் ஒரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு ரெடின்னு சொல்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். நம்ம கால் வந்து நம்ம காலில் தூசி பற்றக்கூடாதுன்ட்டு சாக்ஸ் போட்டுற கேஸ் நம்ம. அப்புறம் அந்த சாக்ஸு தூசி ஆயிடக்கூடாதுன்ட்டு ஷூ போட்டுட்டு, இந்த ஷூ தூசி ஆயிடக்கூடாது, அழுக்கு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் வண்டியில் போகணுன்னு பிளான் பண்ணி இப்போ நம்ம எதில் வர ட்ரை பண்ணோம், காரில் வர ட்ரை பண்ணுறோம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம தேவை ஆண்டவர் அறிவாரா அறிய மாட்டாரா? அந்த தேவையை ஆண்டவர் கொடுக்க முடியுமா முடியாதா? எத்தனை பேர் சொல்லுங்க முடியும்? நல்லா கை தூக்குங்க பார்ப்போம். தேவனால முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீர், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூடவே கொடுக்கும், எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்கும். அப்படின்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஏற்கனவே கிடைச்சிச்சு. ஏன்? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அறகுறையாக ஆண்டவரை தேடி இருக்கோம். ஆனால் எல்லாம் கிடைக்கணும்னா இன்னும் தேட வேண்டியிருக்கு. நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஆண்டவருடைய நீதியை தேட வேண்டியிருக்கு. அப்படின்னா ஆண்டவரோட நீதியை நம்ம தேடணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அநீதியாக நான் வாழலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருடைய நீதியை தேடணும், நான் தேடுறேன்னு சொல்லிட்டு இல்லை நான் இப்படி தான் இருப்பேனாக்கும் ஆண்டவர். ஆனால் நீங்கள் எனக்கு செய்யுங்க பார்ப்போம், நான் ஆண்டவர்கிட்ட நான் வந்து கமாண்ட் பண்ண முடியாது. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்த பிரச்சனை என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு நம்மளுக்கு புரியாமல் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேட? புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு தெரியாமல் நம்ம தேட முடியாது. இது இந்த கேள்வியை நான் எவ்வளோ நாளாக மண்டையை பிச்சு 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 திடீர்னு அப்பா ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டாங்க. எதில்? நான் வந்து 2 மாதத்துக்கு 2-3 மாதத்துக்கிட்ட முன்னாடியே வந்து நான் பிளான் பண்ணும்போது, இந்த மெசேஜை பிளான் பண்ணும்போது
உங்களுக்கு நான் சொன்னேன், போன வாரம் தான் இதை பற்றி ரொம்ப கிளியராக பேசணும், டீட்டெயிலாக பேசணும். என்ன பேசணும்? எனக்கு ரட்சிப்பு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருமா அப்படின்னு பேசும்போது தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து ஜெயிலில் இருக்கும்போது, பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கும்போது என்ன நடந்துச்சு? சிறைச்சாலையை வந்து திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம். அந்த இடி முழக்கத்தில் இவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, ஆனால் அஸ்திபாரம் அசைஞ்சிச்சு, கதவுகள் இருக்கிற எல்லா கதவும் திறந்துருச்சு, இவங்க கையில் போட்டிருந்த கட்டுகள் எல்லாம் உடஞ்சிச்சு, ஆனால் இவங்க கை உடையலை. கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஸோ இந்த அதிகாரத்தை பற்றி பேசும்போது தான் எவ்வளோ நாளாக ஏன் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் ஆண்டவர் வந்து முதல் தடவையாக தெளிவுபடுத்தினார். என்ன ஆண்டவர் எதுக்காக அதை பண்ணார்? நம்ம பிலிப்பியர் வந்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாருமே நேராக ஜம்ப் பண்ணிட்டோம். 19ஆவது வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மை காட் ஷால் சப்ளை ஆல் மை நீட்ஸ். ஒரு நிமிஷம் அது போடலாமா? பிலிப்பியர் 4:19, ரைட்? மை காட் ஷால் சப்ளை ஆல் மை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாலே. தமிழ் பைபிள் அவ்வளோ அழகாக எழுதலை. இங்கிலீஷ் பைபிள் சேஸ் மை காட் வில் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். ஆம்ப்ளிஃபைடில் தேடினீங்கன்னா லிபரலாக, ஃப்ரீயாக, அன்டில் யூ ஆர் ஃபுல். நீங்கள் முழுவதும் நிரப்பப்படுற வரைக்கும். என்ன பழைய ஏற்பாட்டில் வந்து நான் நிரம்பி வழிகிற அளவுக்கு கொண்டு போயிட்டார். அது அடுத்து, ரைட்? அதான் ஃபாதரும் பாடினார், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. கரெக்டா? ஸோ இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பிலிப்பியரில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம நடக்கிற மறந்துட்டோம். நானே மறந்துட்டேன், அதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலேயே வந்து பவுல் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12ஆவது அதிகாரம் to 14ஆவது வசனம், 1:12-14. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாக்கும்படிக்கு ஏதுவாயிருந்ததென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கு. ஐ வாண்ட் யூ டு நோ, எனக்கு நடந்த விஷயங்கள் சுவிசேஷம் பரவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன விஷயத்தை அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பேசின 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசின அதே ஜெயில். இது வந்து என் மைண்டில் கிளிக் ஆகிறதுக்கு, கிளிக் ஆனவுடனே வந்து யுரேக்கா மூமெண்ட் மாதிரி ஒரு பல்பு அன்றைக்கி தான் எரிஞ்சிச்சு. பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரும் பார்க்கல, அப்பா மட்டும் பார்த்தாங்க. நல்ல சைஸ் பல்பு பார்த்துக்கோங்க, நல்ல குண்டு பல்பு, என் மண்டை சைஸ் உருண்டையாக இருந்துச்சு. ரைட்? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ தடவை ஆண்டவரே எனக்கு புரியலைன்ட்டு கேட்க வேண்டியிருக்கு. நம்ம பைபிள் வாசிக்காமல் நம்ம புரியலைன்ட்டு நம்ம சொல்ல போகிறதே இல்லை. ஆனால் நான் 42 வயசு நான் படித்த விஷயத்தை வந்து அப்பாட்ட நான் கேட்டேன்னா, அவங்க பைபிளை வந்து 78ஆம் வருஷத்துலேருந்தே அவங்க வந்து பைபிள் காலேஜில் போன வருஷத்துலேருந்தே அவங்க அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல, எத்தனை வருஷம் பேக் பாருங்க, 20 வருஷம் கிட்ட நான் லேட்டு. இப்போ என்னோட உலக அப்பாவே ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம பரலோக ஆண்டவர் என்ன யோசிப்பார்? நம்ம இதெல்லாம் யோசித்து நம்ம பார்க்குறதே கிடையாது. வி ஹாவ் டு ரீட் த பைபிள். நம்ம பைபிளை வாசிக்கிறாம நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. இந்த பைபிள் இல்லாமல் நம்ம இந்த பைபிளை விட்டுட்டு இல்லை நான் அந்த இது புக்கு, ஏன் இந்த புக்கு பைபிள் இல்லை, ஏன் அந்த புக்கு பைபிள் இல்லை, ஏன் அது இல்லை, ஏன் இது இல்லை, நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கதை நான் வாசிச்சிருக்கேனா? ஏன்னா நம்மளுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? +1 +2 வந்து உங்கள் புக்கில், உங்கள் பாட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் போய் புது மண்டபத்தில் போய் கைடு வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு போதும்ட்டாங்க. கரெக்டாக? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்படியே தமிழ்நாட்டில் நம்ம படித்து வளர்த்துறாலையா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்குன்னு கொடுத்தா அது வீட்டில் பத்திரமா அட்டை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி பத்திரமா இருக்கும் இல்லையா, அதை நம்ம தொட்டே பார்த்துருக்க மாட்டோம். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் புது மண்டபமே சொல்லி இந்த பழைய புத்தக கடைக்கு போனால் அது மட்டும் பத்திரமா கேர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக புது புஸ்தகம் மாதிரியே இருக்கும்.
இது வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை, இந்தியா பூரா இதே நிலைமை. இந்தியாவில் எத்தனை பேர் வந்து அவங்க ஹெட்லைட் ஆன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க வண்டி ஓட்டும் போது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, ஆன் ஆனால் வந்து அந்த கிளாஸ் வந்து கலர் மாறிடும்ன்றதுக்காக ஆஃப் பண்ணியே வச்சு, ஐ எம் நாட் ஜோக்கிங், வண்டியில் ஒரு கிராஷ் பார் மாட்டி அந்த கிராஷ் பாரில் 2 எக்ஸ்ட்ரா லைட்டை மாட்டி அந்த லைட் ஆன் பண்ணி எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? வண்டியில் இருக்க ஹெட்லைட் ஆன் பண்ண மாட்டேன், வெளியே நானாக 2 எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டு நானாக இஷ்டத்துக்கு ஆங்கிள் பண்ணி வச்சேன் அந்த லைட்டு தான் போடுவேன். என் வண்டி பத்திரமா இருக்கணும். எதுக்கு? நான் வண்டி வாங்கும் போதே வந்து இந்த வண்டி எவ்வளோ நான் செகண்ட்ஸ் விற்கும் போது எவ்வளோ விலைக்கு போகும், அப்புறம் எதுக்கு அந்த வண்டி வாங்கினேன்? இப்படி நம்ம உலகத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம என்னைக்கு நம்ம பைபிள் வாசிக்க போகிறோம்? என்னைக்கு நம்மளுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம்னா என்னைக்கு நம்மளுக்கு புரிய போகுது? என்னைக்கு இவைகள் எல்லாமே எனக்கு கூட கொடுக்கப்படும், அது என்னைக்கு எனக்கு வரப்போகுது? அதுதானே பிரச்சனை. இப்போ இதை கேட்குறதுக்கு வேறு வழியே இல்லாமல் பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் ஆல்ரெடி ஆன் மை 7th and 8th டைம் ரீடிங் த பைபிள். இப்போ தான் எனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன் இது நடந்துச்சு, ஏன் இது நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு ரொம்ப வேகமாக வந்து ஐம் கோயிங் டு கிவ் யூ another history lesson. உங்களுக்கு இதில் உங்களுக்கு புரியும். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கதை மாதிரி சொல்லியிருக்கேன், கதை இல்லாமல் சொல்லியிருக்கேன், பேக்ரவுண்டு சொல்லியிருக்கேன், இன்டர்நெட்டை பற்றி சொல்லியிருக்கேன், ஆவியானவரை பற்றி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டிவி ஸ்க்ரீனில் கிளியராக தெரியணும், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பவுலோட 2வது மிஷனரி ஊழியம். கரெக்டாக? அவர் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவர் எவ்வளோ தூரம் எத்தனை மைல் கணக்காக அவர் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பயங்கரமாக இருக்கும். அவர் லேஸில் ட்ராவல் பண்ணல. அந்த காலத்தில் கடலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு டார்ச்சர் கிடையவே கிடையாது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஆல் டு யூ. நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். நான் சொன்னேன்ல, சீசிரியா பட்டணத்தில் லூக்கா இருந்தார், எருசலேமில் மார்க்கு வீட்டில் மரியாள் அந்த மாதிரி ஆளுலாம் இருந்தனால வந்து லூக்கா அவங்கள மரியாள்லாம் மீட் பண்ணனால தான் லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு பிறந்த டைமில் என்ன நடந்துச்சுன்றது லூக்காவுக்கு தெரிகிறக்கு ஒரே வழி அதுதான். எங்கேருந்துன்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு ஊராக போய் அந்தியோகியா பட்டணம் உங்களுக்கு தெரியும், அங்கே தான் பவுல் முதல்ல அவர் கண்ணு திறக்கப்பட்டது. அனனியாஸ்ன்ட்டு ஒரு டிசைபிள் வந்து அவர் தலையில் கை வச்சு கண்ணிலேருந்து இது போய் உங்களுக்கு ஞாபகம். அந்த பட்டணத்துக்கு வந்து பவுலோட சொந்த ஊர் எங்கே? தர்சு பட்டணம். புரியுதா? இது எல்லாத்துக்கும் அவர் வந்து உள்ளுக்குள்ளே போய் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நம்ம யோசித்து பார்த்தா திஸ் இஸ் அ வெரி 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 பிக் ஜேர்னி. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ ஐ வில் ரீட் த வேர்ஸ் ஃபார் யூ. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போகும்போது, கலாத்தியா நாடு பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் கலாத்தியா. கலேஷியன்ஸ் அந்த எபிசில் எழுதப்பட்ட இடமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு உரிய இது. அங்கே நீங்கள் பார்த்தீங்க பவுல் நாட்டின சபைகள் தெர்பே, ஐகோனியம், லிஸ்த்ரா இந்த மாதிரி ஊர்லலாம் வந்து மிஷனரி ஜேர்னி அப்பயே வந்து பவுல் வந்து he created churches. கரெக்டாக? அதுக்கப்புறம் பிரிகியா நாடு வந்துருச்சா? இது எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணி போய் ஆசியா நாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். வசனம் பாருங்கள். ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டாங்க. யார்? பவுல். எங்கே வந்திருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டாங்க. மைசியா நாட்டுக்கு வந்தாச்சு, ஆசியா நாட்டில் தடைப்படப்பட்டாச்சு. வேற எங்கே பட்டாச்சு பார்த்தீங்கன்னா பித்னியாலையும் பார்த்தீங்கன்னா பித்னியா நாட்டுக்கு போக ட்ரை பண்ணாங்க, அங்கே மேலேயும் போக ட்ரை பண்ணாங்க, அங்கேயும் ஆண்டவர் போக விடலை. இந்த இடம் வந்து எங்கே நினைக்கிறீங்க? பித்னியா இடத்துல தான் வந்து டர்க்கி இருக்குது, இந்த காலத்து டர்க்கி இருக்குது. கரெக்டா?
கிறிஸ்டியானிட்டி பெரிய ஊராகி எம்பரர் கான்ஸ்டன்டின் அவரோட ஊர் வந்து இந்த சைடு, அவரோட தலைநகரம் இங்கே வச்சு இங்கே தான் கேபிட்டல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துக்கு பவுலை ஆவியானவர் போக விடலை. ஆனால் போக விடலைன்னு இவங்க என்ன பண்ணாங்க, அங்கேயே நின்றுட்டாங்களான்னு பாருங்கள். அப்பொழுது அவர் மீசியா பக்கமாக போய் த்ரோவாவுக்கு போனாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா there is something very very beautiful about all this. இது உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இது படித்தேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்னையோ ஒரு வேலையை செய்ய விடல. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், ஆண்டவர் நான் ஜோமனி பார்க்குறேன், எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. சொல்லியிருக்கோமா சொல்லலையா? கிட்டத்தட்ட நான் டெய்லியே சொல்வேன்னு வச்சுக்கோங்க. சரி இருக்கட்டும். ஆனால் இதுவுமே இந்த வருஷம் தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். என்ன, ஒரு விஷயம் நீ கேட்குற நடக்கலைன்றதுக்காக நீ சும்மா ஒரு இடத்துல இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. முடியாது. இந்த வசனத்தை வந்து நான் எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கேன், என் மைண்டில் ஏறவே இல்லை. மேப்பை எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி பாஸ்டர் சாம் பி செலதுரை வந்து அவர் ரோமன்ஸை பற்றி சொல்லி தரும்போது இந்த விஷயத்த சொன்னார். முதலாவது அதிகாரத்தை பற்றி 37 எபிசோடு எடுத்தார். So I have spent more than 40 hours only on chapter 1 in Romans. அதை அவர் சொல்லி தரும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். த்ரோவா பட்டணம் வந்து எங்கே இருக்குது, கரையோரமாக இருக்குது. அது வரைக்கும் இவங்க ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படின்னா ஆண்டவர் நான் எங்கே போகன்னு தெரியலை, நான் ஏற்கனவே முதலாவது மிஷினரி ஜேர்னிக்கு போன வழி எல்லாமே நான் கிராஸ் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி நாங்கள் போக ட்ரை பண்ணுறோம். இங்கே போனோம், இங்கே போக ட்ரை பண்ணோம், ஆண்டவர் விடல. அங்கே போக ட்ரை பண்ணோம், அங்கே ஆண்டவர் விடல. சரி என்ன செய்யன்னு தெரியல, நேராக கடலோரமாக போவோம். நெக்ஸ்ட் ஆண்டவர் எங்கே போகன்னு, எங்கே டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் போக முடியல, இங்கிட்டு போக முடியல, வேறு எங்கிட்டு போக, ஆண்டவர் என்னை போக விட்ட இடத்துக்கு நான் போகிறேன். போனால் எங்கே வரும், த்ரோவா பட்டணத்துக்கு வரும். புரியுதா? த்ரோவா பட்டணத்துக்கு வந்தால் அங்கே வந்து என்ன இருக்குது, அங்கே கடலோரம் இருக்குது. இது வரைக்கும் பவுலுக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எங்கே போகனே தெரியலை. புரியுதா? எங்கே போகனே தெரியல. அங்கே வந்த பிறகு த்ரோவா பட்டணத்துக்கு வந்த பிறகு 9th verse 9வது வசனம், ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருத்தன் வந்து நின்று மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த மேப்பை பார்க்காம நம்மளுக்கு புரியவே புரியாது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா த்ரோவா வரைக்கும் வந்தாச்சு. அது வரைக்கும் ஆவியானவர் எங்கே போகன்னு சொன்னாரா? சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கும்போது த்ரோவாவுக்கு போக சொன்னாரா? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அவர் எப்படி வழி நடத்தினார்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் போக வச்சுக்கிட்டே இருந்து இவ்வளோ தூரம் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரியல. ஆண்டவரை கேட்டு 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 போகிறாங்க. ஆனால் போயிட்டே இருக்காங்க. இவ்வளோ தூரம் போனதோட இவ்வளோ தூரம் கூட போயிருக்காங்க பாருங்க. பட்டணங்கள் இல்லை, பெரிய பட்டணங்கள் எதுவும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்க எல்லா சபையும் இங்கே இருக்கு. பார்த்தீங்களா? ஆல் த 7 churches which are in Asia, ஆசியாவில் உள்ள, அவங்களோட ஆசியா வந்து நம்மளோட இந்த காலத்து ஆசியா கிடையாது. அவங்களோட ஆசியா இங்கே இருக்கு, இந்த ஏரியா தான். சரியா? இது எல்லாமே இன்னைக்கு மாடர்ன் டே டர்க்கியில் தான் இருக்கு. இது எல்லாமே துருக்கியில் தான் இருக்கு. இங்கே வந்த பிறகு தான் ஆண்டவர் கிளியராக சொல்ல மக்கதோனியாவுக்கு. மக்கதோனியா எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. டிவி ஸ்க்ரீனில் கொஞ்சம் மறையுது, ஆனால் கண்டுக்காதீங்க. இதுதான் மக்கதோனியா. கிரேக்க நாடு வந்து இங்கே இருக்கு, அக்கேயா தான் கிரீஸ். சரியா? இவ்வளோ தூரம் வந்து இங்கேருந்து நடுவில் ஒரு ஸ்டாப் பண்ணி, இவ்வளோ தூரம் கடல் பிரயாணம் கிடையாது, கடல் பிரயாணம் ஆரம்பித்து கிராஸ் பண்ணிட்டாங்களா? இல்லைனா கடல் பக்கம் போகணும்னா இப்படி போயிருக்கணும், இல்லைனா இந்த சைடு போகலைன்னா இப்படி வந்து இப்படி சுற்றி தான் போயிருக்கணும். ஆவியானவர் எதனால போக விடல, எனக்கு இது ஏன் விடலன்னு தெரியல, நான் அடம் பிடிக்கிற வரைக்கும், எனக்கு சொல்கிற வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன்னு சொன்னால் எங்கே போகிறது? திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷோ யூ. இது புரியாமல் ரொம்ப நாளாக நானும் மண்டையை பிச்சுக்கிட்டு எதுக்காக மக்கதோனியா, எதுக்கு மக்கதோனியா, எதுக்கு மக்கதோனியா. மக்கதோனியா நாட்டில் தான் பிலிப்பி பட்டணம் இருக்கு. அங்கே போனோடனே 10வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், when he had seen the vision, 16:10 ஒரு நிமிஷம் வாசிக்கலாமா தமிழில்?
கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனடியாக மக்கதோனியாக. நாங்கள்னு சொல்றது எதுனால சொல்லுதான், இங்கே தான் லூக்கா இவரோட ஜாயின் ஆகுறார். நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், அதுலேயே எழுதியிருக்கும் பாருங்க. இங்கே திமோத்தி, இங்கே இன்னொரு இதில் இருக்குது, இந்த இடத்துல தான், இந்த இடத்துல தான் லூக்கா ஜாயின் பண்ணி கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பைபிளில் இருக்குது. இது வரைக்கும் லூக்கா தான் எழுதின மாதிரி தான் பேசின மாதிரி எதுவும் இல்லை. இது வரைக்கும் பவுல்னு சொல்லியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, நாங்கள் வந்துருச்சா. ஸோ லூக்காவும் சேர்ந்து அவரோட போகிறார். யூ வில் see all of these things happen in the Bible. எதுக்காக இது சொல்கிறேன், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது சரி இதுக்கும் இதுக்கும் கிங்டம் ஆஃப் காடுக்கும் என்ன சம்மந்தம், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்க போகிறீங்க. இதுக்கப்புறம் வர்றதுல தான் நம்மளுக்கு அது கிளியராக புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தான் அந்த ஊருக்கு வந்த பிறகு, அந்த ஊரில் பிலிப்பி பட்டணத்துக்கு வந்திருக்கும் போது 12வது வசனத்தில் தான் பிலிப்பி பட்டணத்துக்கு வராங்க. அது அந்த ஊரில் மக்கதோனியா நாட்டோட இருக்கிறதுல உள்ள பெரிய பட்டணம். 12வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. பாருங்க, தலைமையானதும் ரோமர் குடியேறினமான பிலிப்பி பட்டணம். இப்போ ரோமன் காலனின்றனால தான் இந்த ஊரில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ரத்தாம்பர பிஸ்னஸ் ஒர்க்கு. எதுக்கு அந்த ரத்தாம்பர பிஸ்னஸ், ஏன்னா இங்கே சீப் மக்கள் இல்லை, இங்கே காஸ்ட்லி மக்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீடு இருந்துச்சு. உடனே அந்த அம்மா எங்கேருந்து வந்திருக்காங்க, தியத்தீராலேருந்து அவங்களும் அங்கே போயிருக்காங்க. பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க எப்படி பிஸ்னஸ் ஒர்க் ஆகுது. ஊர் விட்டு ஊர் போனாலும் எனக்கு அங்கே ஒரு பிஸ்னஸ் நீட் இருக்குது, நான் அந்த பிஸ்னஸ் நீடை டிமாண்டை நான் மீட் பண்ணேன்னா எனக்கு சம்பாத்தியம் கிடைக்கும். வந்தாங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது பிஸ்னஸ் ஒரு சைடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும், பிஸ்னஸ் ஒர்க் ஆகுறதுக்கு மேலே ஆண்டவர் அவங்கள எப்படி கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அந்த அம்மா அங்கே போயிட்டாங்க, ஆனால் அந்த அம்மாவை தொடுறதுக்கு ஆண்டவர், because this lady was a worshipper of God. 14வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, a woman named Lydia, dealer in purple fabrics, was already a worshipper of God. அவங்க இருதயத்தை ஆண்டவர் திறந்து இவங்க வார்த்தை சொல்கிறத கேட்க வச்சு, அந்த அம்மா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னாச்சு, அவங்க ஆண்டவரை மட்டும்தான் நம்பினாங்க. இப்போ 15வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்று, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தங்க, எங்களுக்கு வசதி இருக்குது, வாங்க. கரெக்டா? இஃப் யூ ரியலி லுக் அட் ஆல் திஸ், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பவுலுக்கும் லூக்காக்கும் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சா? ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன, நம்ம பவுல் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு ஏவுதல் மட்டும் தான் கொடுத்தார். 15வது அதிகாரத்தில் இருக்கு என்ன, நம்ம ஏற்கனவே போய் நம்ம நாட்டை செஞ்ச சபை, நம்ம வச்ச சபையில் அங்கே போய் மக்கள்லாம் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே ஆரம்பிச்சது எவ்வளோ தூரம் போயிருக்கு பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம், கிங்டம் ஆஃப் காட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய தாட் என்ன, ஆண்டவருடைய நேசத்தில், ஆண்டவரோட உள்ளத்தில் என்ன இருக்குது. அதுக்கும் உங்களுக்கு வசனம் உங்களுக்கு எடுத்து வச்சேன். இது நீங்கள் ஒழுங்காக கவனித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம யோசிக்கும் போது, நம்ம ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனாக எடுத்து பார்க்கும்போது we get this. என்ன இயேசு என்ன சொன்னார், சீக் ஃபர்ஸ்ட் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய கிங்டம்னா என்ன சீக் ஃபர்ஸ்ட்னா என்ன அப்படின்னா, ரெண்டாவது மீனிங் பி கன்சர்ன்ட் அபவுட் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ஆண்டவர் குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து என் மனசில், என் உள்ளத்தில் ஒரு அக்கறை இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த அக்கறை இல்லாமல் இந்த வசனம் எனக்கு புரியாதுன்ற ரியலைசேஷன் வந்துச்சுன்னா தான் அந்த அக்கறையே நம்மளுக்கு வரும். ஏன் இந்த அக்கறை வருது, ஏன் ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு எல்லாமே நடக்கலை,
ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்டியன் உலகத்தில் மாதிரி உலகத்தில் வேறு எந்த கூட்டமே வந்து ஆசீர்வாதம்னு கேட்குற கூட்டம் வேறு எதுவுமே கிடையாது. ஒத்துக்கிறோமா? ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குற கூட்டம் யார்? நம்ம தான். we are the ones who say எனக்கு ஆசீர்வாதம் வேணும். ஐ டிமாண்ட் மை blessing. சொல்கிறோமா சொல்லையா? எனக்கு இப்போ அக்கறை வந்துருச்சு, ஆனால் எனக்கு இன்னும் புரியலை. சொல்கிறோமா? அப்போ தான் சிவி ட்ரான்ஸ்லேஷன் கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, புட் காட்ஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட். தேவனுடைய வேலையை முதலாவது வையுங்கள். தேவனுடைய ராஜ்யம் நம்ம சொல்கிறது ஓகே, ஆனால் நம்மலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள பிரஜைகள். கரெக்டா? எப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தோட பிரஜையாக மாறணும்? இயேசுவை நம்மளோட ராஜாவா ஏற்றுக்கொள்ளும் போது. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ராஜா இருக்காரா? இல்லை. நம்மளுக்கு இந்தியா வந்து இட்ஸ் அ சோஷியலிஸ்ட், சாவரின் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக். நம்மளோட குடியரசு, நம்ம ரிப்பப்ளிக்கோட ஹெட் யார்? ஃபிகர் ஹெட் வந்து த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆனால் இந்தியாவோட நாட்டு நிலவரங்கள், டெய்லி டே டு டே விஷயங்கள் எல்லாத்தையும் சமாளிக்கிறது யார்? பிரைம் மினிஸ்டர். கரெக்டா? இதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கிலாண்டில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மொனார்கி இருக்குது. அவங்க ஒரு காலத்தில் ராஜ்யம்னால அந்த பட்டம் அவங்க கையில் இன்னும் இருக்குது. நிறையா நாடு அதே மாதிரி இன்னும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் there are a few countries that still have their kings. கரெக்டா? இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து எப்படி இயேசுவை ராஜாவும் வச்சுருக்க முடியும், இந்தியாவோட பிரஜையாகவும் நான் இருக்க முடியும்? இதுவும் புரியாமல் இது வராதுல்ல. எப்படி ராஜா, எப்படி தேவனுடைய வேலையை நான் செய்கிறது? நான் இந்திய பிரஜையால் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்? இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். நேராக வந்து அவங்ககிட்ட வந்து அழகாக வந்து கேட்டாங்க, நாங்கள் ராயனுக்கு நாங்கள் வந்து வரி கட்டணுமா கட்டக்கூடாதா? என்ன சொன்னார்? ராயனுக்குரியதை ராயனுக்கு செய்யுங்கள், தேவனுக்குரிய. அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. The kingdom of God is inside you. ஏன்னா ஆண்டவர் என்ன கேட்டார்? நம்மளோட உடம்ப கேட்கல, உங்களோட இருதயத்தை, உங்களோட இதயத்தையும் ஏன் இருதயத்தையும் ஆண்டவர் நேராக எனக்குரியது. ஏன் இருதயத்தை கேட்டால், ஏன் மனசு உனக்கு முதல்ல இருக்கும். இது நீங்கள் பழைய ஏற்பாடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், எலியா தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆளு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, காப்ரியல் சொன்ன வார்த்தையே அவரும் சொன்னார். தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன்னார். யாருக்கும் அடி உழுகலை. அதே நேரத்தில் காப்ரியல் அந்த வார்த்தை சொல்லும் போது ஜெக்கரியா ப்ரீஸ்டாக இருந்தாலும் வாயை கட்டிட்டு போயிட்டார். நான் சொல்கிறத நீ எந்த தைரியத்தில் நீ நம்பாமல் இருப்ப, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நான் சொல்கிறேன். டிஜே சங்கல் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, ஆண்டவர் அவனை வாயை ஒன்றும் கட்ட சொல்ல, அவனுக்கு கோவம் வந்துருச்சு, நான் தேவனுடைய சமூகத்தில் நான் வந்து உன்ட்ட சொல்கிறேன், அது என்ன நீ நம்பாமல் இருக்குது, வாயை கட்டிட்டு போயிட்டான் அப்படின்ற சூப்பராக இருக்கும். But if you really think about all this, ஏன் இதெல்லாம் நடக்குது, why are all these things written? அந்த எலியா தீர்க்கதரிசியே பஞ்சத்தில் இருக்கவோ ஆண்டவர் யார்கிட்ட அனுப்புனார்? பஞ்சத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆண்டவர் யார்கிட்ட அனுப்புனார்? சாரேபாத்திட்ட போய். சாரேபாத் எங்கே இருக்குது? தீரு சீதோன்னு அந்த சைடு இருக்குது. அது எங்கே இருக்குது? இஸ்ரவேலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. ஆகாபு அங்கே கரெக்டாக அவனை தேட முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு, அங்கே போய் அவர் யோசிச்சிருப்பார்ல, மனசில் எத்தனை தான் யோசிச்சிருப்பார், ஆண்டவர் இவ்வளோ தூரம் நீ அனுப்புறீங்க, எனக்கு சாப்பாடு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இடத்துக்கு அனுப்ப மாட்டீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? என்னோட கடைசி சாப்பாடை நானும் என் பையனும் சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம்னு சொல்கிற ஒரு ஆள்கிட்ட போய் அனுப்புனார். அவங்ககிட்டையும் எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னாருன்னு நினைக்கிறீங்க?
இல்லை யோசிச்சு பாருங்களேன், அந்த சிச்சுவேஷன் நீங்கள் எத்தனை பேர் யோசிச்சு பார்த்துருக்கோம்? முதல்ல அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? உங்களுக்கு நான் ஊத்துறேன்னா என் பையனுக்கும் இருக்காது எனக்கும் இருக்காது, பத்தாது சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஆண்டவர் அவங்கள எப்படி கேட்க வச்சாரு? இவருக்கு இந்த ஆளை பார்த்தாலே தெரியும் இவர் ரவுடி மாதிரி இருக்காரு, கரடி மாதிரி இருக்காரு. அதானே சொன்னாங்க. வாட் டிட் ஹி லுக் லைக்? அவர் யார மாதிரி இருந்தார்? ஹி வாஸ் அ ஹேரி மேன் வித் a leather belt. அதான் சொன்னாங்க. இருக்கு, பைபிளில் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எலியா தீர்க்கதரிசியை பற்றி அதுதான் சொன்னாங்க. அந்த அம்மா அவங்களையும் பார்த்து அந்த அம்மா வந்து சரி பரவாயில்ல உங்களுக்கு நான் ஒன்று சுட்டு தரேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ நல்லவங்கன்றது அது அடுத்து. ஆனால் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு இங்கே ஒருத்தர் கீழ்ப்படியும் போது நடந்துச்சு. புட் காட்ஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட். தேவன் நம்மகிட்ட என்ன சொல்கிறாரோ அதை நம்ம முதல்ல செஞ்சோம்னா செய்ய வேண்டிய ஆண்டவர் செய்யும். ஆனால் பவுலோட இந்த மிஷினரி ஜேர்னியை வச்சு நீங்கள் என்ன படிக்கணும்? நம்ம என்ன படிக்கணும்? ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க, அதனால இந்த இடத்துலையே நான் கோவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க போகிறேன். ஆண்டவர் உட்காரவே விட மாட்டார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதே எலியா தீர்க்கதரிசி தான் நம்மளுக்கு அதையும் ப்ரூவ் பண்ணார். ஆண்டவரே என்னால் இதுக்கு மேலே முடியலை சொன்னாரா? சொல்லையா? சொன்னார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? ஒரு மரத்தடியில் படுத்து முதல்ல உக்காந்தாரு. அது ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தா. அது வரைக்கும் நான் அந்த வசனத்தை 1000 தடவை வாசிருக்கேன், நான் கவனிக்கல. ஃபஸ்ட்டு உட்காந்தாரு, அப்புறம் தாண்டா படுத்து தூங்கினாருன்னார். எப்படி படிச்சுக்க வேண்டியிருக்கு பாருங்க. 1000 தடவை வாசிச்சாலும் சில விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியல, இன்னொருத்தர் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க நம்மளோட எவ்வளோ நல்லா வாசிச்சிருக்காங்க, அவங்க 2000 தடவை வாசிச்சிருக்காங்க. அவ்வளோதான். The lesson from the Bible is how many times you are reading. அது எப்படி வாசிக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வாசிக்கிறோமா கேட்காம வாசிக்கிறோமா? அங்கே தான் பிரச்சனை இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் வாசிக்கும்போது என்ன நடந்துச்சு? அவர் படுத்து தூங்கினார். உடனே என்ன நடந்துச்சு? இல்லை பரவாயில்லையே அப்படியே தூங்கின ஆண்டவர் விட்டாரா? தேவதூதனை அனுப்பி வந்து எழுப்பி விட்டு உனக்கு சாப்பாடு கொடுத்து திரும்ப தூங்க விட்டு திரும்ப எழுப்பி விட்டு திரும்ப சாப்பாடு கொடுத்து கிளம்பு. வந்துச்சா வரலையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல உட்கார விட்டாரா? ரெஸ்ட் எடுக்க வச்சாரு, நல்லா சாப்பாடு போட்டாரு, நல்லா தூங்க விட்டாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல 40 நாள் நடந்துச்சா நடக்கலையா? அடிங்க. நானும் நீங்களும் ஒரே பைபிள் தானே வச்சிருக்கோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் தானே, எதுக்கும் நான் எடுத்து கூட பார்த்துருவோமே. புசித்து குடித்து போஜனம் பண்ணி 40 நாள் இரவும் பகலும் ஓரேபென்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நாங்கள் ஒரே நாள் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணோம். 9 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பஸ்ஸில். அந்த 9 மணி நேரம் டிராவல் அவன் எவ்வளோ நாள் நடந்தான்? 40 நாள் இரவும் பகலும் நடந்தான். இஃப் யூ ரியலி திங்க் அபவுட், இது பயங்கரமான டிராவல். ஆனால் அந்த டிராவலுக்குரிய ஆகாரம் ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? இந்த இடத்துல சாரைபாத்தி விதைவெல்லாம் யூஸ் பண்ணல. ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார்? தூதன் மூலமாக சாப்பாடு. We are forgetting a lot of things in the Bible. நம்ம ஒழுங்காக கவனிக்காதனால நம்ம பாதி விஷயம் நம்ம ஒழுங்காக வாசிக்கல. இதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருந்தான்னு நினைக்கிறீங்க? உட்கார்றதுக்கு முன்னாடி ரதத்தோட வேகமாக ஓடினாரு. அதுவும் இருக்குது, 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அதுவும் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ரிட்டன் இன் த பைபிள். நம்ம எழுதி வச்சிருக்கதை நம்ம வாசிக்கலையே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது மேலே உண்மையை யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்குறதே எது கேட்குறோம்? இவைகள் எல்லாமே எனக்கு கூட கொடுக்கப்படும்ன்றனால தான் மத்தேயு 6:33 நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? மற்றபடி நம்மளுக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்குமா? சொல்லுங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐ வில் ஜாயின் யூ. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா எப்போ நம்மளுக்கு இந்த தாட்டே வருது? இவைகள் எல்லாம் எனக்கு வேணும். அப்புறம் நம்மளுக்கும் பேதுருக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குது? ஆண்டவர் நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டார்.
அதை மட்டும் தப்புன்னு நம்ம சொல்கிறோமே வேகமா. நம்ம என்ன செய்கிறோம்? அதே தான் செய்கிறோம். நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ராஜ்யம் மட்டும் தேடினா பார்த்தா ஆண்டவர் அவங்க வேலையை மட்டும் நான் செய்கிறேன், அதுதான் எனக்கு எல்லாத்துடையும் நிறையா படிச்சு. ஏன் பிரச்சனை என்ன? நான் நீதியை தேடுறதுக்கு ரெடி, உங்கள் வேலையை செய்கிறதுக்கு நான் ரெடி கிடையாது, ஒர்க் ஆகாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே உங்கள் வேலையை நான் செய்கிறதுக்கு ரெடி, உங்கள் நீதியை செய்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் செய்கிறதுக்கு ரெடி இல்லை, ஆனால் நான் மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு ரெடி. ஒர்க் ஆகாது. யூ டோன்ட் கெட். ரெண்டுமே செய்ய வேண்டியது. தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஆண்டவர் வந்து விளாடலை, ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு வச்சு தான் எழுதினார். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது மார்க் 1:15 ஆண்டவர் சொன்னார். அங்கே என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? திரும்ப we are going back to Mark 1:15. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். வந்துருச்சா? நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஒரு சுற்றி வந்திருக்கோம் பாருங்கள். ஆனால் திரும்ப எங்கே வந்துட்டோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்கு மார்க் 1:15 நம்ம இத்தனை வாரமாக நம்ம சர்ச்சில் இருந்துக்கிட்டே இருக்கோம், ஒரே இடத்துல இருக்கோம்? சொல்கிறதுக்கு நிறையா. ஜீசஸே மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணார்? இந்த வசனத்துலேருந்து ஆரம்பித்தார். காலம் நிறைவேற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இது நான் எடுத்து வச்சிருக்கேன். மனம் திரும்பின்னு போட்டிருக்கல இங்கிலீஷ் பைபிளில் ஆம்ப்ளிஃபைடில் எடுத்து வாசிச்சா, தி அப்பாயிண்டட் பீரியட் ஆஃப் டைம் இஸ் ஃபுல்ஃபில்டு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ தான் நிறைவேறின பிறகு தான் இயேசு வந்தார். கலேஷியன்ஸில் இருக்குது வந்து அப்பாயிண்டட் 3:20 தானே, 4 4 ரைட். அப்பாயிண்டட் டைம் வந்துருச்சு. ஜீசஸ் வாஸ் பார்ன் ஆஃப் அ உமன், அங்கே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? அப்பாயிண்டட் டைம் வந்து நடந்துருச்சு. தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். கர்த்தருடைய ராஜ்யம், இயேசுடைய வேலை, தேவனுடைய வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் டைம் வந்துருச்சு. அந்த வேலை செய்கிறதுக்கு மொதல் ஸ்டெப் என்ன? மத்தேயுவில் என்ன சொன்னார்? தேவனுடைய நீதியையும் தேடுங்கள். இங்கே என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புறதுல போட்டிருந்தா பிராக்கெட்டில் எழுதியிருக்கு. நான் எல்லாம் ஒவ்வொன்றா வாசிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மனம் திரும்புங்கள். எப்படி? சேஞ்ச் யுவர் இன்னர் செல்ஃப். உங்கள் உள்ளுக்குலேருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். வந்துருச்சா? முதல்ல ஆண்டவர் எங்கே சொல்கிறாரு? சேஞ்ச் எங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு? நான் ட்ரெஸ்ஸு போடுறதுல இல்லை, நான் முகத்தில் போடுற சோப்பு மாற்றுறதுல இல்லை, நான் க்ரீம் போடுறேன்னா போடலையான்றதுல இல்லை, என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றுறதுல இல்லை. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு பாருங்கள்? சேஞ்ச் யுவர் இன்னர் செல்ஃப். அப்புறம் ரெண்டாவது என்ன? சேஞ்ச் யுவர் ஓல்டு வே ஆஃப் திங்கிங். நீங்கள் முந்தி எப்படி யோசிச்சிங்களோ அப்படி இனிமேல் நீங்கள். இது நான் சொல்கிறேன், ஐ கேன் ப்ரூவ் டு யூ. இந்த ரெண்டாவது விஷயம் எப்படி வருது? நம்ம பைபிளை வாசிக்கவே வந்து நம்ம யோசனை மாற ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளால் நம்மளுக்கு என்ன தெரியும்? மனுஷனை ஒரு காலமும் நம்ம மாற்றிக்கவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் அது? எங்கள் அம்மா அப்பாவே உங்களுக்கு ப்ரூஃப், என்னை மாற்றுறது கஷ்டம் அப்படின்னு. உங்கள் முன்னாடி எல்லாரும் முன்னாடி நான் தைரியமாகவே சொல்லிடுறேன். சரி, ஆனால் எனக்கே தெரியும் என்னைய மாற்றிக்கிறது எனக்கே கஷ்டம். என்னைய மாற்றுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். மை பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வாஸ் டிசிப்ளின். 8 மணிக்கு போனால் 8 மணிக்கு அங்கே இருந்ததே கிடையாது, ஜென்மத்துக்கு இருந்தது கிடையாது. 8 மணிக்கு போகணுமேன்றதுக்காக 7:30க்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அந்த 7:30 அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணி 8 மணிக்கு போய் சேர்ந்த கேஸ்னா. புரியுதா? இஃப் யூ ரியலி திங்க் அபவுட், என்னைய மாத்துறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சேஞ்ச் யோர் ஃபஸ்ட்டு உங்கள் இன்னர் செல்ஃப். உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்தே ஆகணும்.
சேஞ்ச் யுவர் ஓல்டு வே ஆஃப் திங்கிங். உங்கள் பழைய யோசனைகள் மாறியே ஆகணும். இது ரெண்டுமே பைபிள் வழியாக தான் மாறணும். ஏன் பைபிள் வழியாக மாறுது? த பைபிள் இஸ் காட்ஸ் ஓன் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை இல்லாமல் நம்ம மாற முடியாது. மூணாவது ரொம்ப கஷ்டம், ரிக்ரெட் யுவர் பாஸ்ட் சின்ஸ். நீங்கள் பண்ண தப்புகள்லாம் ஆண்டவரே நான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கணும். அது இல்லாமல் ரிப்பென்டன்ஸ் கிடையாது. மனம் திரும்புதல் அது இல்லாமல் கிடையாது. நான் செஞ்சது தப்புன்றது உணர்றது மட்டும் இல்லை, ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட் நான் செஞ்சது தப்பு. அது ஏன் பாஸ்ட் சின்ஸ்? இனிமேல் அதை நான் புரியல, ரெண்டு சைடும் பிரச்சனை இருக்குல்ல. அது நான் ரிக்ரெட்டும் பண்ணும், இனிமேல் நான் செய்யவும் கூடாது. அது எல்லாமே ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதோட நிப்பாட்டல. லிவ் யுவர் வே லைஃப், உங்கள் வாழ்க்கையை இன் அ வே தட் ப்ரூவ்ஸ் யுவர் ரிப்பென்டன்ஸ். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்றதுக்கு ப்ரூஃபாக உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்கள் லைஃபே மாறணும். எப்படி அந்த லைஃப் மாறும்? ஃபஸ்ட்டு உள்ளத்தில் மாறாமல் வேறு எதுவுமே மாறாது. அதுக்கப்புறம் நம்ம திங்கிங் மாறணும். ஃபஸ்ட்டு உள்ளம், அப்புறம் மனசு, அதுக்கப்புறம் நம்ம செய்கை மாற வேண்டியிருக்கு. இது எல்லாமே மாறி அதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள், சீக் காட்ஸ் பர்பஸ் ஃபார் யுவர் லைஃப். ஆண்டவர் எனக்காக என்ன நோக்கம் வச்சுருக்கு, இந்த நோக்கம் என்ன நோக்கம் வைக்காமல் ஜீசஸ் சொல்கிற இந்த ரிப்பென்டன்ஸ் கிடையவே கிடையாது. இப்போ தான் நிறைய பேருக்கு தோணும், ஓ இதனால தான் என் வாழ்க்கை இன்னும் மாறலையா. இதை நான் ஒரு வார்த்தையில் இங்கே நான் சொல்லி முடிக்கலாம்னு நினச்சாலும் பைபிளில் இதை பற்றி அப்படியே ஒரு வசனம் இருக்குது. அதே பிலிப்பியரில் தான் இருக்குது. நம்ம யாருமே வாசிக்க மாட்டோம், அதே பிலிப்பியரில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஏன் பிலிப்பியருக்கு? பிலிப்பியர் 2:12 வாசிப்போம், அதோடு நம்ம முடிச்சிடலாம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது நான் வாசித்து படிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். பிலிப்பியரில் தான் இது இருக்கா அப்படின்னு ஆண்டவர்கிட்டலாம் நான் கேட்குற நிலைமையில் ஆச்சு. கண்டினியூ டு ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். உங்கள் சால்வேஷனை நீங்கள் கல்டிவேட் பண்ணுங்கன்னு பைபிளில் இருக்குது. நீங்கள் வளங்க, பிரிங் இட் டு ஃபுல் இஃபெக்ட். அதை ஃபுல்லாக மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. ஆக்டிவ்லி பர்சூ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. எப்படி? வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்ப்ளிங். பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஏன் பயத்தோடும் நடுக்கத்தோடும்னா அங்கேயே வசனம் இருக்குது, கிரிட்டிக்கல் செல்ஃப் எவாலுவேஷன் முக்கியம். நம்மை நாமே ஆராய வேண்டியிருக்கு. பைபிள் படி எதை பற்றி எதில் பார்த்து? பைபிளை பார்த்து நம்ம ஆராய்ந்து, இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணேன், நான் கரெக்டாக பண்ணலையா. ஏன்? பைபிள் ஒரு பெரிய புக்கு. நான் யூத் பசங்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க டவுட்டில் கேட்கும்போது, நீங்கள் 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு பைபிள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் பைபிள் வாசிச்சு முடிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். நீங்கள் அதே இது நீங்கள் 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு பைபிள் வாசிச்சிங்கன்னா 5 வருஷத்தில் வாசிச்சு 5 நிமிஷம் வாசிச்சா 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் மறந்துடுவீங்க. 2வது நாள் வாசிக்கும் போதே 5 நிமிஷம் என்ன வாசிங்கன்றதை மறந்துடுவீங்க. அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் என் வாழ்க்கையில் நான் பொழைக்கிறது முடியாது. ஐ கேனாட் லிவ். இந்த என்னோட சால்வேஷனை நான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். திரும்ப பிரச்சனைங்கிறது நம்ம 3 வாரத்துக்கு முன்னாடி பேசின பிரச்சனை. நான் பரலோகத்துக்கு போவேனான்ற கேள்வியில் போய் நிற்கக்கூடாது. அதுக்காக தான் இது எல்லாம். ஸோ எவ்ரி மெசேஜ் தட் வி ஹியர் இன் த சர்ச், நமக்கு சர்ச்சில் கேட்குற ஒவ்வொரு மெசேஜும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்ளம் எங்கே இருக்குது? நம்மளுக்குள்ளே இருக்குது. நம்ம ரிப்பென்டன்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ரிப்பென்டன்ஸில் இத்தனை காரியம் இருக்குன்னு யாரும் நம்ம சொல்லவும் முடிய மாட்டேங்குது. நம்ம சொன்னாலும் இருந்தாலும் மூச்சு தூக்குறாங்க. அப்படியாக்கும் இப்படியாக்கும், கோவம் வருது, அதாக்கும் இதாக்கும், இவன் ரொம்ப செல்ஃப் ரைச்சஸாக பேசுகிறான், ஆச்சா புச்சா அப்படின்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கிறத நம்ம எடுத்து வாசிச்சா நம்ம ரைச்சஸ்னஸ் பத்தாது. அங்கே தான் பிரச்சனை. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவருடைய வேலையும் அவருடைய நீதியும் நீங்கள் முதல்ல தேடணும்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் முதல்ல தேடணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவைகள் எல்லாமே நாட் ஒன்லி யுவர் க்ளோத்ஸ். நம்மகிட்ட எல்லாருக்குமே போடுறதுக்கு ஒரு துணியில் வருஷம் பூரா போடுறதுக்கு
வருஷம் பூரா புதுசு புதுசாக போடுறதுக்கும் துணி இருக்குன்றது எல்லாருக்கும் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. இப்போ அது பிரச்சனை இல்லை. வருஷம் பூரா சாப்பிட்றதுக்கும் இருக்குது. போன வாரம் பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் சாப்பாடுலாம் ஸ்விக்கி இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. ஹோட்டல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்குது, பிஸ்கெட் பாக்கெட் இருக்குது, முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு டெய்லி நம்ம தண்ணி இறைக்கிற கஷ்டப்படாமல் மோட்டரை போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இல்லைனா வாட்டர் பாட்டிலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இருக்குது. ஆனால் நான் கேட்குற எல்லா விஷயத்துமே ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு விஷயம் எனக்கு கிடைக்கணும்னா ஆண்டவர் முன்னாடி நான் எப்படி இருக்க வேண்டியிருக்கேன்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை நான் கவனிக்காமல், என் வாழ்க்கையில் நான் அதை ஒழுங்காக கடைப்பிடிக்காமல் என் வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போறல. கேன் யூ ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? எல்லாருக்கும் ஆண்டவருடைய ராஜ்யம்னா என்னன்னு இப்போ புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு கேட்ட கேள்வி கிங்டம் பிரின்சிபிள்ஸ். இன்னைக்கு மெசேஜ் டாபிக் கிங்டம் பிரின்சிபிள்ஸ். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அது எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிச்சு? தேவனுடைய ராஜ்யம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தேவனுடைய வேலை எது? ஏன் தேவனுடைய ராஜ்யம், ஏன் தேவனுடைய வேலை? ஏன்னா நம்ம எல்லாம் இயேசு அக்செப்ட் பண்ண பிறகு நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம், இல்லை வந்திருக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுமே பிலிப்பியரில் சொன்னவன் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்காக நான் பண்ண முடியாது, எனக்காக நீங்கள் பண்ண முடியாது. ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன். வேறு வழியே கிடையாது. திஸ் இஸ் சம்திங் ஒன்லி த சர்ச் கேன் டீச் யூ. இது எல்லாமே சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மாத்திரம் இல்லை. சபை எப்படி நாட்டப்பட்டுச்சு, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விளக்கம், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே புதிய ஏற்பாடில் தான் இருக்குது. கடைசியாக சபைக்குன்னு உள்ள வெளிப்பாடு, நம்மளோட எண்டு என்ன, அதுவுமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேடுவேன். சொல்லலாமா? லார்ட் ஐ பிரேஸ் யூ, லார்ட் ஐ பிரேஸ் யூ, லார்ட் ஐ பிரேஸ் யூ. உங்களுக்கு 2 நிமிஷம் தரேன். கம் ஆன், ஓப்பன் யுவர் மவுத்ஸ் அண்ட் ப்ரே. ஆண்டவர், நீங்கள் எங்ககிட்ட பேசுங்கப்பா, நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க ஆண்டவர். லார்ட், கண்டினியூ டு பி வித் us, speak to us, bless us. Lord, bless each and every one of us. ஆண்டவரே, எங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு உண்மையை எங்களுக்கு கற்றுத்தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, we praise you, Lord, we thank you, we thank you, we thank you. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. Lord, continue to be with us. ஆண்டவரே, எங்களை ஒரு இடத்துல நீங்கள் உட்கார விட மாட்டேறீங்களே ஆண்டவரே. எங்களுக்கு புரியலைனாலும் நீங்களை நடக்க சொல்கிறீங்களே, எங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் சொன்ன விஷயத்தை செய்ய சொல்கிறீங்களே ஆண்டவரே. எங்களுக்கு வேற வேற வழியா நீங்க சொல்லி தரீங்களே, கற்று தரீங்களே ஆண்டவரே. Lord, everything that we have understood, everything we have seen, ஆண்டவரே, பைபிள்ல எங்களுக்கு நீங்க எவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, we praise you, Lord, we praise you, we praise you, we praise you, we thank you. ஆண்டவரே, உமக்கே எல்லா மகிமை, உமக்கே எல்லா கனம், உமக்கே எல்லா கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we praise you, we praise you. And எங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை மாத்துங்க. Lord, change our lives to what you like. Lord, transform us. Lord, transform us, transform us. We give you all the glory, honor and praise once again. In Jesus' name we pray. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.